श्री कुरवे नमः। श्री चैतन्य मनोपीष्टं स्थापितं येन पूदले स्वयं रूप कदामाक्यं तदादिस्व पदान्तिकं वन्देहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगगण ललिता श्री विशाखान्विदांस ये कृष्णा करुणा शिन्तो दीनबन्तो जगत्पदे कोपेश कोपिया कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन कौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येवच पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय पूदले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाक्षात्य देशधारिणे। प्रभुपादुक्कु जय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवैति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्कुं लङ्कायदे क्रीमत कृपादमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। श्री भागवत प्रार्थனை। सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेदैக सत्बला सर्व सिத்தாந்த रत्नाय सर्व லோகைக திருக்பிரதா सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिदुवन्दोदादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्मगादन मत निस्तारக मत பாக்கிய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது சுரதாயின் அதினோச்ச தாகர கானா முஞ்ச காசின் மாம் பிரேம்னா திருத்கண்டயோஸ்புரா। மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களைக் கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காய தேகிரம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் 4வது ஸ்கந்தம் 2வது புத்தகம் அத்தியாயம் 24 ஸ்லோகம் நம்பர் 19. கரெக்டுங்களா? 19 மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் மாதாஜி. மைத்ரேய உவாச்ச
प्रणाम माता जी, हरे कृष्णा। प्रणाम माताजी। हरे कृष्णा। मैत्रेय उवाच प्रचेतस पितुर्वाक्यं शिरसा जादस दाय जादव दिशं प्रति सीं प्रयुयुस्तपसि आत्रुतसेदसः மொழிபெயர்ப்படி படிங்க மாதாஜி. படிங்க. மாமுனிவர் மைத்ரேயர் தொடர்ந்தார். எனது அன்பான விதுரனே, தங்களது புனிதமான தன்மையினால் பிரசீனபர் ஹரியின் எல்லா புதல்வர்களும் தம் தந்தையின் வார்த்தைகளை உளப்பூர்வமாக ஒத்துக்கொண்டனர். இவ்வார்த்தைகளை தம் சிரங்களின் மேல் தாங்கி தங்கள் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மேற்கு திசையினை நோக்கி பயணப்பட்டனர். பொருளுரை. இஸ்லோகத்தில் வரும் சாதவா இதன் பொருள் புனிதம் அல்லது நன்கு பழகுகின்ற என்பதாம். என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இச்சொல் சாது என்னும் சொல்லிலிருந்து வந்ததாகும். ஓர் நிறைவான சாது எப்போதும் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார். இங்கே பிரசீன பர்கியின் புதல்வர்கள் அனைவரும் சாதவா என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தங்கள் தந்தையிடம் முற்றிலும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் ஆவார். தந்தை, மன்னர் மற்றும் ஆன்மீக குரு போன்றவர்கள் முழுமுதற் கடவுளின் பிரதிநிதிகள் ஆவார். ஆதலினால் அவர்கள் பகவானுக்குரிய மரியாதையுடன் வணங்கத்தக்கவர்களும் ஆவார். ஓர் தந்தை, மன்னர் மற்றும் ஆன்மீக குருவின் கடமை தம்முடைய இளையோர்களை இவ்வழியில் பரமபுருஷ பகவானின் மாசில்லாத பக்தர்களாக முடிவில் மாற்றுவதேயாகும். சிரசா தலையின் மேல் என்னும் வார்த்தையும் முக்கியமானது. பிரசேதர்கள் தங்கள் தந்தையின் கட்டளைகளை தங்கள் சிரங்களின் மேல் தாங்கிக் கொண்டனர் என்பது இதன் பொருள். முற்றிலும் சரணடைந்த நிலையில் அவற்றை ஏற்றுக்கொண்டனர் என்பதாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க மைத்ரேய முனிவர் சொல்றார் விதுரருக்கு, பிரசீன பர்கியின் எல்லா புதல்வர்களும் தம் தந்தையின் வார்த்தைகளை ஒத்துக்கொண்டு அவங்க அவர் கட்டளை நிறைவேற்றுவதற்காக மேற்கு திசையை நோக்கி தவம் செய்யறதுக்காக புறப்படுறாங்க. இங்க சாதவ அப்படின்னா புனிதம் அப்படின்னு அர்த்தம். சாது அப்படின்னா நேச்சுரலாவே நம்ம என்ன சொல்றோம், பக்தர்களை தான் சாது அப்படின்னு சொல்றோம். பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணாத்தாய் சம்பவாமி யுகே யுகே. இப்போ சாதுக்களை காப்பதற்காக அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம். அதாவது பக்தர்களை காப்பதற்காக பகவான் அவதரிக்கிறார் யுக யுகமாக அப்படின்னு. இப்ப இங்க சாது அப்படின்னா சாதவ. பிராசீன பர்கியின் புதல்வர்கள் அனைவரும் சாதவ அப்படின்னு சாதுக்களாக அழைக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்க அப்பாவோட சொல்லை கேட்டு, இப்பெல்லாம் தாய் தந்தையருக்கு எப்படி குழந்தைங்க மதிப்பு தர்றாங்கன்றது நாம கண்கூடா பாக்குறோம் தற்காலத்துல. ஏன்னா இது கலியுகம். ஆனா நம்ம காலத்திலேயே பாத்தீங்கன்னா நாமெல்லாம் அப்பா பார்த்தா பயந்துக்குவோம். அப்பா பார்த்தா உடனே ஓடி போய் புக் எடுத்து வச்சு உட்காந்துக்குவோம். நாங்கெல்லாம் விளையாண்டு இருப்போம். அப்பாவோட பைக் சத்தம் கேட்டதுன்னா ஓடி போய் புக் எடுத்து உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் வேலையை பாருன்ட்டு போனை பார்த்துட்டு இருக்காங்க. சோ தாய், தந்தை மற்றும் குரு இவங்கெல்லாம் மதிக்கப்பட வேண்டிய கடவுளோட பிரதிநிதிகள். இப்போ பகவானுக்குரிய மரியாதையை அவங்களுக்கு தரணும். சோ சிரசா அப்படின்னா தலைமேல் தாங்கி அவர்களுடைய வார்த்தைகளை கட்டளைகளை ஏற்று அவங்க அதை நிறைவேற்றுறதுக்காக இந்த திசை நோக்கி போறாங்க. இந்த ஸ்லோகம் 20. சமுத்திரம் உபவிஷ்தீர்ணம் அவஷ்யன் சுமஹத் சரஹ மகன்மன இவ ஸ்வச்சம் பிரச்சன்ன சலிலா படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பயணம் செய்யும் பொழுது பிரதேசர்கள் கடலை போல பெரிதான ஒரு நீர்த்தேக்கத்தினை கண்டார்கள். ஒரு உயர்ந்த ஆத்மாவின் மனதினை போல் அது அமைதியும் அடக்கமும் மிக்கதாக இருந்தது. மேலும் அதில் வாழ்கின்ற நீர்வாழ் உயிர்கள் அந்நீர்த்தேக்கத்தின் பாதுகாவலின் கீழ் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது போல் தோன்றின. பொருளுரை. சமுத்திர என்னும் வார்த்தையினை பொருள் கடலுக்கு அருகில் என்பதாகும். அந்நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் கடலினை போலவும் கடலுக்கு மிக அருகில் இருந்தது. உப என்னும் வார்த்தையின் பொருள் சற்றேறத்தாழ என்பது. இந்த வார்த்தை அநேக வழிகளில் பயன்படுத்தப்படுகின்றது. உபபதி
என்னும் வார்த்தை கணவனை குறிப்பிடும் பொழுது சற்று ஏறத்தாழ என்றால் ஒரு காதலன் கணவனைப் போல பழகுகிறான் என்று பொருளாகும். உப என்பது மேலும் உயர்ந்த, தாழ்னா மற்றும் அருகில் என்று பொருள் தரும். இவை எல்லாவற்றையும் வைத்து பிரதேசர்கள் பயணம் செய்யும் பொழுது பார்த்த நீர்த்தேக்கமானது உண்மையில் ஒரு விரிகுடா அல்லது ஏரியாகவே இருந்திருக்கும். ஆனால் பயங்கரமான அலைகளையும் கடலினைப் போல இல்லாது நீர்த்தேக்கம் மிகவும் அமைதியாக அடக்கமாக இருந்திருக்கின்றது. அதன் தண்ணீர் தெளித்த தோற்றமானது ஒரு உயர்ந்த ஆத்மாவின் மனதினைப் போன்று தெளிவாக இருந்திருக்கின்றது. பல்வேறு உயர்ந்த ஆத்மாக்கள் ஞானி என்றும் யோகி என்றும் பக்தர் என்றும் அல்லது தூய பக்தர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் எல்லாம் காண்பது அரிது. ஞானிகளும் யோகிகளுக்கும் இடையில் ஒருவன் உயர்ந்த ஆத்மாக்களை பார்த்துவிட முடியும். ஆனால் பகவானிடம் முற்றிலும் சரணடைந்த உண்மையான உயர்ந்த ஆத்மாவினை, தூய பக்தனை காண்பது அரிது. மகாத்மா துர்லப. பகவத்கீதை 7.19. ஒரு பக்தனின் மனம் எப்போதும் அமைதியாகவும் பற்றற்றும் இருக்கிறது. ஏனென்றால் அவன் எப்போதும் அந்யாபிலாஷிதா சீன்யம், அதாவது கிருஷ்ணருக்கு சேகவன் சூன்யம். சூன்யம், அதாவது நீங்க சீனி படிக்கிறீங்க, அங்கேயும் அப்படித்தான் வந்தது. சுதுர்லபம். சுதுர்லபம். ஓகேங்க மாதாஜி. சரிங்க. சேவகனாகவும் நண்பனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் நாயகன் அல்லது நாயகியாகவும் பணி செய்யவே விரும்புகின்றானொழிய வேறெந்த ஆசையும் அவனிடம் கிடையாது. கிருஷ்ணரிடம் அவனுக்குள்ள தொடர்பினால் அவன் எப்போதும் அமைதியாகவும் தன்மையானவனாகவும் இருப்பான். இதில் மேலும் முக்கியமானது அந்நீர்த்தேக்கத்தில் உள்ள உயிரினங்கள் கூட அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தன என்பது. ஏனென்றால் அப்பக்தனின் சீடர்கள் ஒரு உயர்ந்த ஆத்மாவை சரண் புகுந்திருப்பதினால் அவர்கள் பௌதீக உலகில் அலைகளினால் கொந்தளிக்காது மிகவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கின்றனர். இப்பௌதீக உலகமே அடிக்கடி அறியாமை கடல் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இது போன்ற கடலில் எல்லாமே கொந்தளிக்கின்றன. சிறந்த பக்தனின் மனமும் கடலினைப் போல அல்லது பெரிய ஏரியினைப் போன்றது தான். பகவத்கீதை 2.41 கூறியிருக்கிறபடி விவசாய ஆத்மிகா புத்திர் ஏகே குரு நந்தன, அதாவது பகவானின் பக்தி தொண்டில் உறுதியாக நிற்பவர்களின் மனம் எதனாலும் கொந்தளிப்படைவதில்லை. பகவத்கீதை 6.22 இதனை மேலும் குறிப்பிடுகின்றது. யஸ்மின் ஸ்திதிதோ நது கேன குருநானபி விசால்யதே. தன் வாழ்க்கையில் இறங்குமுகமாக நிலை ஏற்பட்டாலும் அதனால் அவன் கொந்தளிப்பதில்லை. ஆகையினால் ஒரு உயர்ந்த ஆத்மாவினையோ அல்லது சிறந்த பக்தனையோ சரண் புகும் ஒருவன் அமைதி அடைகின்றான். சைத்தன்ய சரித்தாமிருதம் மத்திய பாகம் 19.149 கூறுகின்றது. கிருஷ்ண பக்த நிஷ்காம அதஏவ சாந்த. கிருஷ்ணரின் பக்தன் அமைதியில் இருப்பான், ஏனென்றால் அவனிடம் ஆசைகள் இல்லை. அதே சமயம் யோகிகளும் கர்மிகளும் ஞானிகளும் ஏராளமான ஆசை உடையவர்களாக இருக்கின்றனர். மேல் ஒருவர் கேட்கலாம், பக்தனுக்கு வீடு பேறு பெற்ற முழுமுதற் கடவுளிடம் செல்லும் ஆசை உண்டு என்று. ஆம், அந்த ஆசை அவன் மனதை கொந்தளிக்கச் செய்வதில்லை. முழுமுதற் கடவுளிடம் போக வேண்டும் என்பது ஆசை உடையவனாகவும் இருப்பினும் ஒரு பக்தன் வாழ்க்கையில் எந்நிலை பெறினும் அதில் திருப்தியுறுகிறான். இதனை தொடர்ந்தே மகன்மன என்னும் வார்த்தை இச்லோகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் பொருள் ஒரு சிறந்த பக்தனின் மனத்தினைப் போல அந்நீர்த்தேக்கமும் அமைதியும் அடக்கமும் மிக்கதாய் இருக்கிறது என்பதாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இங்க பிரச்சேதர்கள் அவங்க கடலுக்கு அருகில இருக்கிற ஒரு நீர்த்தேக்கம், கடல் மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு அகலமாகவும் நீளமாகவும் அது கடல் மாதிரி ரொம்ப பெருசா காணப்பட்டது. ஆனா அதுல அலைகள் கிடையாது, ரொம்ப அமைதியா இருந்தது. ஸோ அது கண்டிப்பா ஒரு ஏரியா தான் இருக்கணும். அப்போ அந்த தண்ணீர் தெளிந்த தோற்றம் கொண்டதா இருந்தது. ஒரு உயர்ந்த ஆத்மாவின் மனதை போன்று தெளிவாக இருந்தது. ஏன்னா உயர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னா தூய பக்தர்கள்.
ஏன்னா அவங்க கிட்ட எந்த சுயநலமும் கிடையாது. இப்ப கர்மயோகிகள் பாத்தீங்கன்னா கர்மத்தின் பலன்களை ஞான யோகிகள் அவங்கெல்லாம் ஞானத்தின் பிடியில சிக்குண்டு ஒரு அகங்காரத்தோட இருப்பாங்க. சதுர் யோகி சாரி அந்த மாதிரி பண்டிதன் அப்படிங்கிற நினைப்புல இருப்பாங்க. ஆனா தூய பக்தர்கள் அவங்க வந்து எப்பவுமே அமைதியாக, கடல் எப்படி அமைதியாக இருக்கிறதோ, நடுக்கடல் போய் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும். சோ ஒரு ஏரி, பெரிய ஏரி பாத்தீங்கன்னா நீர்த்தேக்கம் அமைதியா இருக்கும். அது போல இப்ப எப்படி கடல்ல வந்து கல்லை விட்டு எரிஞ்சா அது கலங்காது, ஆனா குட்டையில கல்லை விட்டு எரிஞ்சீங்கன்னா அது கலங்கும். அப்போ ஒரு பரந்த கடல் போன்ற தூய மனம் உடையவனாக பக்தன் இருக்கிறதுனால அவன் எப்பொழுதும் அமைதியாகவும் பற்றற்றும் இருக்கிறான். அந்யா அபிலாசித சூன்யம், அதாவது தன் கிருஷ்ணருக்கு சேவகன், தந்தை, தாய், நண்பன், நாயகன், நாயகி, காதலன், காதலி, அந்த மாதிரி பலவிதமான ரசங்கள் இருக்கு. அதுல வந்து அவன் அந்த தொடர்புல கிருஷ்ணரோட எப்பவுமே தொடர்புல இருக்கிறதுனால அமைதியாகவும், நான் சோச்சதி நான் காங்ஷதி, அவனுக்கு வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை, ஏமாற்றம் கிடையாது. சோ எப்பவுமே தெளிந்த நீர் போல அவன் அமைதியா இருக்கிறான். இப்போ அந்த நீர்த்தேக்கத்தில் உள்ள உயிரினங்கள் கூட அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதாவது பக்தனின் சீடர்கள் ஒரு உயர்ந்த ஆத்மாவை சரண் புகுந்திருப்பதால், சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நாம சரண் புகுந்தோம் என்றால், ஒரு குருவை சரணடைந்தோம் என்றால், ஏன்னா அந்த குரு வந்து எப்பவுமே அமைதியாகவும் தீர்க்க தரிசியாகவும் அனைத்தும் வேதங்கள் அனைத்தும் அறிந்தவராகவும் ஒரு உத்தம பக்தர், அந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். திதிக்ஸ்வ கார்ணிகாக சுக்ருதக சர்வ புத்தேகினாம் அஜாத சத்திரவக சாதவாக சாதுபூஷனாக அப்படின்னு. ஏன்னா இந்த உலகமானது துன்பமயமானது. அடிக்கடி இங்க வந்து நம்மளை இந்த அலைகள் தாக்கி கொண்டே இருக்கும். நீங்க இசிஜி எடுத்து பாத்தீங்கன்னா மேல கீழே அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும் அந்த கோடு. அது போல இங்க வந்து இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், மேடு பள்ளம், மேடு பள்ளம். சோ குளிர் கோடை அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கக்கூடியது எல்லாமே. இப்ப மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மனதை பக்குவப்படுத்தல அப்படின்னா, எப்பவுமே சமநிலையில இருக்கலைன்னா அந்த மனமானது மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். சோ இது முக்குணங்களுக்கு ஆட்பட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சஞ்சலமாவே இருக்கும். இன்பம் கிடைக்கும் போது மகிழ்ச்சி, துன்பம் கிடைக்கும் போது துவண்டு அழுகிறது. ஆனா இந்த தூய பக்தர்களுக்கு அந்த நிலை கிடையாது. அவங்க எப்பவுமே நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவர்களை சார்ந்தவர்களும் தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளும் சீடர்களும் அதே நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கடல் அமைதியா இருக்கும்போது அந்த கடலுக்குள்ள இருக்கிற மற்ற உயிரினங்களும் அமைதியா இருக்க முடியும். கடல் கொந்தளிக்கும் போது அதுக்கு பயமெல்லாம் உண்டாகும் அந்த உயிரினங்களுக்கு. சோ இந்த பௌதிக உலகம் வந்து அறியாமை கடல் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இங்க எல்லாமே கொந்தளிப்பு தான். சோ பகவத்கீதையில சொன்னபடி வியவச ஆத்மிக அபுத்தி ஏகேக குருநந்தன, பக்தி தொண்டில் உறுதியாக நிற்பவர்கள் எதனாலும் கொந்தளிக்கப்படுவதில்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி. சோ தன் வாழ்க்கையில் இறங்குமுகமான நிலை ஏற்பட்டாலும் அவர்கள் கொந்தளிக்கிறது கிடையாது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட பெரிய பிசினஸ் நல்லா லாபகரமா ஓடிட்டு இருந்தது. அது டக்குன்னு நஷ்டமான உடனே என்ன பண்ணார்? துறவரம் எடுத்துட்டார். ஏன்னா இது பகவானுடைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி. அதே போல பரிஷித் மகாராஜா 7 நாட்கள்ல பாம்பு கொத்துதுன்னு தெரிஞ்சு கூட அவர் எந்த சஞ்சலம் படல. என்னை நீ எப்படி சபிக்கலாம் அந்தன சிறுவனே, உனக்கு திருப்பி நான் சாபம் விடுற புடிச்சுக்கோ அப்படின்னு திருப்பி சாபம் கொடுக்கல. நிறைய முனிவர்கள் பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாபம் கொடுப்பாரு, சாபம் வாங்கினவன் திருப்பி ஒரு சாபம் கொடுப்பான். சோ அவங்க எல்லாம் பக்குவப்படாதவர்கள். ஆனா யாரு பக்குவப்பட்டவர்களோ, இப்ப இந்திரதும்னன் அந்த மகாராஜா சாபம் வாங்கினார். நீ ஒரு யானையா போன்னு வசிஷ்டர் வந்து சாபம் கொடுத்தார். அகத்திய முனிவர் சாபம் கொடுத்தார். உடனே அதை நல்லதுக்குன்னு ஏத்துக்கிட்டு அவர் கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானையாக பிறந்தார் காட்டுல. அந்த யானையாக பிறந்து கடைசியில அந்த முதலை வந்து அவர் காலை இழுத்து கடிச்சு துன்புறுத்தும் போது கூட அவர்
பழைய ஞாபகம் அவருக்கு வரல. ஆனா கடைசியில் அவர் செய்த பக்தியின் காரணமாக கடைசி நிமிடம் ஆதி மூலமே அப்படின்னு பகவானோட ஞாபகம் வந்து அப்படியே கதர்றார். எப்ப என் பக்தன் என்னை கூப்பிடுவான்னு காத்து கிடந்த பெருமாள் விஷ்ணு வந்து கருட பகவான் மேல ஏறி தன்னோட துணிய கூட மேல இருக்கிற துண்டை கூட மறந்துட்டு ஓடி வர்றார். கருடனை மறந்துட்டு ஓடி வர்றார் என் பக்தனை காப்பாத்தணும். அப்ப கருட பகவான் தானே முன்னாடி வந்து என் மேல ஏறிக்கோங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வர்றார். சோ பகவான் என்னைக்குமே பக்தர்களை கைவிடுவதில்லை. பக்தர்கள் வந்து எதற்காகவும் ஏங்குவது கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில எப்படி பிரகலாத மகாராஜர் எத்தனையோ கஷ்டங்கள் வந்து கூட கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லல. நீ இருக்கிறாய் எனக்கு பயம் என்ன அப்படின்னு அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவர் தானாக பகவானால் காப்பாற்றப்பட்டார். சோ ஒரு பக்தன் வந்து எனக்கு இந்த இடம் வேணும், இங்கிருந்தாதான் நான் பக்தி பண்ணுவேன், நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எப்பவுமே ஆசைப்படுறான். ஆனா அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றாலும் பக்தன் அதற்காக சோர்வடைவது கிடையாது. நாராயண குதஸ்சன பிப்பியதி சொர்க்கோ அபகர்கர் நரகேசு. சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் என் உடல் வந்து எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையில பகவானுக்கு சேவை செய்வதே தன் தொழிலாக, எனக்கு சுகமான இடம் வேணும் அப்பதான் உனக்கு சேவை செய்வேன் அப்படின்லாம் அவன் கேட்கறதே கிடையாது. என்னோட லோகத்துக்கு வந்தாதான் நான் செய்வேன். ஸோ எப்பொழுதும் பகவானோட சேவையில் அவன் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு திருப்தியுற்றவனாக இருக்கிறான். வாழ்க்கை எந்நிலையில இருந்தாலும் அவன் திருப்தி இருக்கிறான். சோ அவனுக்கு வந்து நிறைய துன்பங்கள், பௌதிக உலகம்னாலே துன்பம் நிறைந்தது, அது வந்து மாயா அடிச்சுட்டே இருக்கும். ஆனா அதுக்காக அவன் திருப்தியற்ற நிலையில கிடையாது, எப்பவுமே திருப்தியுற்றவனாக. நீ பாட்டுக்கு நீ உடம்பத்தானே அடிக்க முடியும், என் மனசு எங்க இருக்கு, பகவான்கிட்ட இருக்கு, அதை உன்னால திருட முடியாது. சோ என்றுமே அவன் வந்து பகவானை விட்டு பிரிவதில்லை. அதனால அவன் திருப்தியுற்றவனா இருக்கிறான். பக்தர்கள் அப்படின்னாலே திருப்தியுற்றவர்கள், அவங்களுக்கு வந்து நான் சோச்சதி நான் காங்ஷதி. சோ இதன் பொருள் என்னன்னா, ஒரு பக்தன் மனதினை ஒரு பக்தனின் மனதினை போல் அந்நீர்த்தேக்கமும் அமைதியும் அடக்கமும் மிக்கதாக இருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 21. நீலரக்தோத்பலாம் போஜ கக்லாரேன் தீவராகரம் ஹம்ச சாரச சக்ராஹ்வ காரண்டவ நிகூஷிதம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டுமா மாதாஜி? நான் படிக்கட்டுமா? படிங்க சரி, படிங்க. மொழிபெயர்ப்பு. அந்த ஏரியில் பல்வேறு விதமான தாமரை பூக்கள் இருந்தன. சில பூக்கள் நீளமாகவும் சில பூக்கள் சிவப்பாகவும் இருந்தன. சில பூக்கள் இரவிலும் சில பூக்கள் காலையிலும் தீவிர தாமரைகள் மாலையிலும் மலர்ந்தன. இவைகளெல்லாம் சேர்ந்து அந்த ஏரியில் உள்ள தண்ணீரை மறைத்து அந்த ஏரியை இது போன்ற பூக்களுக்கு சுரங்கம் போல் தோன்ற செய்தது. இதற்கும் மேலாக அதன் கரையில் அன்னம், நாரை, சக்கரவாகம், காரண்டவும் மற்றும் பல எழில்மிக்க நீர்ப்பறவைகள் எல்லாம் திரிந்து கொண்டிருந்தன. பொருளுரை. ஆகாரம், சுரங்கம் என்னும் வார்த்தை இங்கு முக்கியமானது. அந்நீர் தேக்கும் பல்வேறு விதமான தாமரை மலர்களை உற்பத்தி செய்யும் சுரங்கம் போல் காட்சியளித்தது. சில பூக்கள் இரவிலும் சில காலையிலும் சில மாலையிலும் வளர்ந்ததினால் பல்வேறு பெயர்களும் பல்வேறு வண்ணங்களும் உடையவனாக திகழ்ந்தன. இது போன்ற மலர்களினால் அந்த ஏரி நிறைந்ததினாலும் உயர்ந்த பறவைகளான அன்னம், சக்கரவாகம் மற்றும் காரண்டம் போன்ற பறவைகள் அதன் கரைகள் நின்று தங்கள் இனிய குரலினால் இன்னிசை பாடி மயங்க செய்ததினாலும் அந்த ஏரியின் சூழலே அழகும் கவர்ச்சியும் மிக்கதாய் இருந்தது. ஜட இயற்கையின் முக்குணங்களின் தொடர்க்கேற்ப பல்வேறு மனிதர்கள் இருப்பது போன்று பல்வகையான பறவைகளும் இருக்கின்றன. ஜட இயற்கையின் முக்கணங்களுக்கு ஏற்ப எல்லாமே பிரிக்கப்படுகின்றன. அன்னங்களும் நாரைகளும் சுத்தமான நீரிலும் தாமரை மலர்களிடம் மகிழ்கின்றன. ஆனால் காக்கைகளோ குப்பை மேடுகளை விரும்புகின்றன. மனிதர்களும் இது போன்றுதான் சிலர் ஆசைகளுக்கும் அறியாமைக்கும் கட்டுப்படுகின்றன, சிலர் நற்குணங்களுக்கு கட்டுப்படுகின்றன. படைப்பு வித்தியாசமானது. அதனால்தான் எல்லா சமுதாயங்களிலும் எப்போது நாம் பல்வேறு வித்தியாசங்களை காண்கிறோம். இவ்வாறு அந்த ஏரியின் கரையில் தீர்ந்து கொண்ட எழில்மிகு பறவைகளும் நீரும் தாமரை மலர்களும் நிறைந்த அழகிய சூழ்நிலையில் மகிழ்ச்சிருவதற்காக வாழ்ந்தன. ஹரே கிருஷ்ணா மாதேவி. ஹரே கிருஷ்ணா மாதேவி. தேங்க்யூ மாதேவி. இங்க இருக்கிற அந்த இந்த இருக்கிற ஏரியானது மிகவும் சுத்தமான நீரோட இருந்தது. அங்க நிறைய பறவைகள், அன்னம், நாரை, சக்கரவாகம், காரண்டம், இந்த மாதிரி நிறைய பறவைகள் பல நிறங்களை, பல்வேறு நிறங்களை, வண்ணங்களை கொண்டதா இருந்தது.
சோ இதுல வந்து முக்குணங்கள் கொண்ட எப்படி மனிதர்கள் முக்குணத்துல வர்ணாசிரமாக பிரிக்கப்படுகிறார்கள். வர்ணங்கள் சாதுர்வர்ணியம் மயா சிஸ்டம் குண கர்ம விபாகச்சக அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் இருக்கு, தாவரங்களுக்கு இருக்கு, பறவைகளுக்கு இருக்கு, நீர்வாழ் உயிரினங்களுக்கும் இருக்கு. இதுலயும் ரொம்ப சாஃப்டான சத்துவகுணம் கொண்ட பறவைகள் இருக்கு. சத்துவகுணம் கொண்ட பறவைகள் இந்த சுத்தமான நீர்ல, அன்னங்கள் நாரைகள் இதெல்லாம் சுத்தமான நீர்ல தாமரை மலர்களிடம் மகிழ்ச்சி கொள்ளும். தமோ குணத்தில் இருக்கிற காக்கை வந்து குப்பை மேடுகளை விரும்பும். சோ ரஜோ குணத்தில் இருக்கிற பறவைகள் அது வந்து ரொம்ப மோசமான புழு பூச்சிகளை எல்லாம் உண்ணக்கூடியது. இந்த மாதிரி பறவைகள்ல அந்த மாதிரி இருக்கு. இப்ப எப்படி செடிகள்ல பாத்தீங்கன்னா நல்ல பூக்களை பூக்கிற சத்துவகுண தாவரங்கள் அது வந்து மல்லிகை, முல்லை, தாமரை அப்படின்னு நல்ல பகவானுக்கு படைக்கக்கூடிய நறுமணம் மிக்க பூக்களா இருக்கும். சில பூக்கள் பாத்தீங்கன்னா பகவானுக்கும் உதவாது, சும்மா ஒரு அழகுக்காக மட்டும் இருக்கும், அது ரஜோகுணம். தமோ குணத்தில் இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுல விஷத்தன்மை இருக்கும், அந்த பூக்கள் வந்து விஷத்தன்மை உள்ள பூக்களா இருக்கும். அதெல்லாம் வந்து தமோ குணம் கொண்ட செடி. இப்படியாக முள் செடி இருக்கு பாருங்க, அது வந்து யாருக்குமே உதவாது. முள் செடி அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியில வரும், அது வந்து உலகைக்கு கேடு, சுற்றுப்புற சூழலுக்கே கேடு. அந்த மாதிரி செடிகள் வந்து தமோ குணத்தில் உரியவை. இப்ப நல்ல மரங்கள் பாத்தீங்கன்னா அது ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும், அதுல இருக்கிற பழங்கள் பூக்கள் எல்லாமே நம்மளுக்கு உதவும். மாமரம், கொய்யா மரம், வாழை மரம் இதெல்லாம் வந்து சத்துவ குணத்தை கொண்டது, பகவானுக்கும் படைக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். ஆனா சில மரங்கள் வந்து எதுக்குமே உதவாது, சுற்றுப்புற சூழலுக்கு உதவாது, கிட்டையே அண்ட முடியாது. அதுல போனீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில வரும். அந்த மரத்துக்கு கீழே இருந்தாலே நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். நான் அரச மரம், ஆலமரம் அங்கெல்லாம் நீங்க வந்து பெரியவங்க படுக்க சொல்லுவாங்க, அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல மரங்கள், சுற்றுப்புற சூழலுக்கும் சரி நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சரி. சோ இப்படியாக வர்ணிக்கப்படுது. அடுத்த ஸ்லோகம் 22. மத்த பிரமர சனஸ்வரிய சிருஷ்ட ரோம லதாங்கிரீபம் பத்மகோச ரஜோதிஷ விக்ஷிப்த் பவனோத்சவம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்த ஏரியின் கரையில் ஏராளமான மரங்களும் கொடிகளும் இருந்தன. மதுவுண்டு மயங்கிய தும்பியின வண்டுகள் ரீங்காரமிட்டும் பறந்து கொண்டிருந்தன. இவ்வண்டுகளின் ஒளியினால் மரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுற்றன போல் காட்சி அளித்தன. தாமரை மலர்களில் உள்ள மகரந்த தோள்கள் காற்றிலே கலந்து எங்கும் பரவின. இந்த எழில் கோலங்கள் எல்லாம் இணைந்து ஒரு விழாக்கால சூழ்நிலையை தோற்றுவித்தன. பொருளுரை. மரங்களும் கொடிகளும் கூட வேறு வகையான உயிர்வாழிகளே. தும்பிகள் மரங்களிலும் கொடிகளிலும் தேர்ந்தெடுக்க வரும் பொழுது மரங்களும் கொடிகளும் மகிழ்ச்சி அடைகின்றன. இச்சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு காற்று தாமரை மலரில் உள்ள மகரந்த துகள்களை எங்கும் பரப்புகின்றன. தண்ணீரின் அமைதியும் அன்னத்தின் குரலோசை இன்ப அதிர்வும் எல்லாம் இங்கே ஒருங்கு சேர்கின்றன. பிரச்சேதசர்கள் அந்த இடத்தினை தொடர்ந்து விழா நடக்கும் இடமாக கருதினர். இந்த விளக்கங்களில் இருந்து பிரச்சேதசர்கள் இமயமலையின் அருகில் இருக்கும் சிவலோகத்தை அடைந்தனர் என்று தோன்றுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து சத்துவகுண சூழல் அவங்க பாக்குறாங்க பிரச்சேதர்கள். சோ சத்துவகுண சூழல் எங்கெங்கெல்லாம் இருக்கும், நீங்க ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா நீங்க எல்லாரும்? சத்துவகுண சூழல் எங்கே உருவாகும், எங்கே இருக்கும்? கோயில உருவாகும். ஷுவர் மாதாஜி, கரெக்ட். அது போல கிராமங்கள்ல, காடுகள்ல, பூங்காக்கள், இயற்கையான ஒரு அமைதியான இடங்கள்ல சத்துவகுண சூழல். ரஜோகுண சூழல் எங்க இருக்கும்? சுககரமான வீட்டுல இருக்கும். சண்டை போடுற இடத்துல, இந்த நகரங்கள்ல விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடுகள்லயும் இருக்கும், நகரங்கள்லயும் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு மக்கள் ஓடிட்டே இருப்பாங்க. எதுக்காக? சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு இதுல பிஸியா இருப்பாங்க. அதெல்லாம் ரஜோகுணம். கழுதை மாதிரி ஓடி ஓடி உழைக்கிறன்னு சொல்லிட்டு இந்த கல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை இப்ப நிறைய ஆயிருக்கு. அந்த மாதிரி
மெட்ரோபாலிக் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ரஜோகுணத்துல ஓடிட்டே இருப்பாங்க. எங்க போறோம், நம்ம வாழ்க்கையோட முடிவு என்ன ஒண்ணும் தெரியாது. ஆனா சம்பாதிக்கணும் 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 அப்படின்னு ஏதா ஒரு தொழில்ல ரஜோகுணத்துல ஓடிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல அப்படிதானே இருந்தது மாதாஜி. ஆமாங்க. So அதெல்லாம் வந்து ரஜோகுணம். அப்புறம் ரஜோகுணம் சண்டை போடுற இடத்துல, ஹம், இந்த மாதிரி போர்க்களங்கள்ல அங்க எல்லாமே ரஜோகுணத்தை நாம பார்க்கலாம். அப்புறம் தமோ குணம் மிகவும் தாழ்ந்த குணம் எங்க இருக்கு? மட்டன் கடையில ஆஹ் ஒயின் ஷாப்பு wine shop. சூதாட்டம் சூதாட்டம் ஆமாங்க. இது எல்லாமே தமோ குணம். மாமிசம் ட்ரேடா எல்லாமே அதுங்க. ஆமாங்க. இதே மாதிரி தமோ குணம் உச்சக்கட்டம். இந்த சேரிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தவறான ஒரு டிச்சு பக்கம், டிச்சு கழிவுகள் சேர்ற இடத்துல குடிசை போட்டு அங்க குடியிருப்பாங்க பாருங்க. என்ன ஒரு அறியாமை குணம். அதுல கூட அவங்க சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. சாக்கடையில கூட சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி ஒரு பன்றியானது மலம் தின்னும் பன்றி சாக்கடைக்குள்ளேயே பிறண்டு கிடக்கும், ஆனா அதுக்கு அதுதான் சுகம். ஆனா மனுஷங்களா பிறந்துட்டு தமோ குணத்துல அந்த இடத்துல போய் குடியிருந்து எப்படித்தான் அவங்க நம்மெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு பஸ்லயோ எதுலயாவது கார்லயோ டிராவல் பண்ணும்போது ஒரு குப்புன்னு ஒரு வாசம் வரும் பாருங்க, அப்பவே மூக்கம் முடிக்குவாங்க. ஆனா அவங்க அதுலயே குடி இருக்கிறாங்க 24 மணி நேரம். இப்ப எப்படிப்பட்ட தமோ குணம் அவங்க கிட்ட இருக்கும்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை அவங்களுக்கு. இப்படித்தான் வாழணுங்கிறது ஒரு நியதி கிடையாது. அப்போ வேதங்களை பின்பற்றுபவர்களுக்கு நியதி நிறைய இருக்கு. வேதங்களை பின்பற்றாமல் ஓரளவுக்காவது வாழணும்ன்ற ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவாவது இருப்பாங்க. ஆனா தமோ குணத்துல இருக்கிறவங்க ரெண்டுமே கிடையாது. இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியே இல்லாம வாழ்றாங்க. சோ இப்படி பல விலங்குகளாகட்டும், தாவரங்களாகட்டும், பறவைகளாகட்டும் எல்லாத்துலயும் இந்த முக்குணங்கள் வேலை செய்யுது. அடுத்தது ஸ்லோகம் 23. தத்ரகாந்தர்வம் ஆகர்ணிய திவ்ய மார்க்க அனோகரம் விசிஸ்மியு ராஜ புத்ராஸ்தே மிருதங்க பணவாதி அணு. மொழிபெயர்ப்பு. அரசனின் மைந்தர்கள் மத்தள ஓசை, முழ ஓசை மற்றும் ஒழுங்கான இனிய சங்கீத ஒலி இவையெல்லாம் கேட்டு மிகவும் வியப்படைந்தனர். பொருளை மலர்களும் தும்பிகளும் மற்றுமுள்ள உயிர்களும் அவ்வேரியை அணி செய்ததோடு இனிய இசையொலியும் இழைத்து வந்தது. பல்வகை வேறுபாடுகள் இல்லை, எல்லாம் சூனியம் என்னும் மாயாவாதிகள் இது போன்று கண்ணையும் மனத்தையும் கவரும் காட்சிகளில் மனம் பறிகொடுப்பதில்லை. உண்மையில் ஒருவன் நித்தியம் அறிவு ஆனந்தம் என்று பொருள் தரும் சச்சித் ஆனந்த நிலையினை அடைய வேண்டியது இருக்கிறது. மாயாவாதிகள் படைப்பின் பல்வேறு தன்மைகளை மறுதளிப்பவர் ஆதலினால் அவர்கள் உன்னதமான ஆனந்தத்தினை அனுபவிக்க இயலாது. பிரசேதர்கள் வந்தடைந்த இடமானது பகவான் சிவபெருமானின் இருப்பிடமாகும். மாயாவாதிகளே சிவபெருமானை வணங்குகின்றனர். சிவபெருமானோ தன்னுடைய இடத்தில் பல்வேறு தன்மைகள் இல்லாதவராக இல்லை. இவ்வாறு ஒருவன் எங்கு சென்றாலும் அது பிரம்ம லோகமாயினும் அறிவும் ஆனந்தமும் நிரம்ப பெற்றவனாக அவன் இருந்தால் அவன் மகிழ்வதற்கு அங்கே பல்வேறு தன்மைகள் இருக்கின்றன. தேங்க்யூ. இப்ப இங்க வந்து பிரச்சேதர்கள் அப்படியே போய் இமயமலைக்கு தான் நிறைய முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள் இவங்க எல்லாம் போவாங்க தவம் பண்றதுக்கு. ஏன்னா அங்க வந்து அமைதியான இந்த மாதிரி சூழல் இருக்கும். மனிதர்களோட சச்சரவுகள் எல்லாம் அங்க இருக்காது. வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கும் மனிதர்கள் இங்க வந்து பலவிதமான சத்தங்களை எழுப்புவாங்க. அரசியல்வாதி ஒரு சத்தம், பள்ளிக்கூடங்கள் ஒரு சத்தம், பௌதிகமான பள்ளிக்கூடங்கள் ஒரு சத்தம், இப்படி பல வகை சத்தங்கள், வாய்ஸ் பொல்யூஷன். இங்க வந்து அதெல்லாம் வந்து தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து எப்பவுமே காடுகளை நோக்கி, மலைகளை நோக்கி இவங்க எல்லாம் புறப்பட்டாங்க. சோ வானப்பிரஸ்தம் அப்படின்னுங்கிற ஒரு ஆசிரமமே இருக்கு. சோ வானப்பிரஸ்தத்தை நோக்கி
எல்லாருமே போவாங்க. அப்ப இவங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது, இமயமலையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கைலாயத்துக்கே போயிடுறாங்க, அங்க சிவபெருமானோட இடத்துக்கு. சோ ஒருவன் எங்கு சென்றாலும் பிரம்மலோகமாக இருந்தாலும் அறிவும் ஆனந்தமும் சச்சித்த ஆனந்தம் நிரம்ப பெற்றவனாக இருந்தால் அவன் மகிழ்வதற்கு பல்வேறு தன்மைகள் இருக்குது. ஏன்னா மனம் கண்ணாடி மாதிரி. இப்போ நம்ம கண்ணாடியில் போய் நம்ம முன்னாடி நின்று என்ன பாக்குறோமோ நம்ம உருவம் அப்படியே தெரியும். சோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் கண்ணாடியில பிரதிபலிக்கும். அது போல நாம் எதை பார்த்தாலும் அதுவாகவே நம்மளுக்கு தெரியும். மனசுல சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே சுத்தமா தான் பார்ப்பாங்க. மனசுல களங்கம் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் களங்கத்தை பார்ப்பாங்க. நீங்க பச்சை கலர் கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்? பச்சையா தெரியும். ப்ளூ கலர்ல போட்டா ப்ளூவா தெரியும், மஞ்சள் கலர்ல போட்டா மஞ்சளா தெரியும். சோ நீ உங்கள்கிட்ட உங்க மனசுல அழுக்கு இருக்கும்போது பாக்குற எல்லாமே அழுக்காத்தான் தெரியும். மஞ்சக்காமாலை இருக்கிறவனுக்கு எப்படி மஞ்சளா தெரியுமோ அது மாதிரி. சோ தூய்மையான மனம் கொண்டவனுக்கு எங்கு போனாலும் அதுல பல்வேறு தன்மைகள் அவன் மகிழ்வதற்கு இருக்கின்றது. அடுத்த ஸ்லோகம் 24-25. தர்ஹி ஏவ சரசஸ் தஸ்மான் நிக்ரஹ ராமந்தம் சகானுகம் உபகீயமானம் அமர பிரவரம் விபுதானுகைக தப்த ஹேம நிகாயாபம் சிதிகண்டம் திரிலோச்சனம் பிரசாத சுமுகம் வீஷ்ய பிரணேமுர் ஜாத கௌதுகைக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. தேவர்களின் தலைவரான சிவபெருமான் தன் துணைவர்கள் சூழ தண்ணீரில் நின்று எழுந்து வருகை காணும் நல் அதிர்ஷ்டத்தினை பிரச்சேதர்கள் பெற்றனர். தண்ணீர் நின்று எழுந்து வருபவரை காணும் நல் அதிர்ஷ்டத்தினை பிரச்சேதர்கள் பெற்றனர். அவர் உடல் வண்ணம் உருக்கி வார்த்த பொன்னின் நிறமாகவும் கண்டம் நீல நிறமாகவும் இருக்க அவர் 3 விழிகளை கொண்டவராக இருந்தார். அவை 3ம் தன் பக்தர்களை கருணையுடன் நோக்கின. பல்வேறு இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை மீட்டி அவர் புகழ் பாடிக்கொண்டு உடன் வந்தனர். சிவபெருமானை கண்டவுடன் பிரச்சேதர்கள் மிகவும் வியப்பெய்தி அவரது தாமரை திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தங்கள் மரியாதையினை தெரிவித்தனர். பொருளுரை. விபுதானுகை என்னும் வார்த்தை சிவபெருமான் எப்போதும் கந்தர்வர்களும் கிண்ணர்களும் உடன்வர காட்சியளிப்பார் என்று குறிப்பிடுகின்றது. அவர்கள் எல்லாம் சங்கீதத்தில் பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதோடு சிவபெருமானையே எப்போதும் துதிப்பவர்களும் ஆவர். படங்களில் சிவபெருமானின் உடலை வெண்மை நிறம் உடையதாகவே வரைவர். ஆனால் இங்கு நாம் காண்பது அவரது உருவம் வெண்மையானது அல்ல, உருக்கி வார்த்த பொன்னிறம் என்பது. சிவபெருமான் எப்போதும் கருணை மிக்கவராக விளங்குவதால் அவர் பெயர் ஆசுதோஸ் என்று வழங்கப்படுகிறது. எல்லா தேவர்களிலும் சிவபெருமான் ஒருவரே. இழிந்த குலத்தில் பிறந்த ஒருவன் கூட சாதாரண வில்வ இலையை இட்டு பூஜித்தாலும் அதனால் மனம் மகிழ்பவர் ஆவார். அதனால்தான் அவர் ஆசுதோஸ் என்று அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் எளிதில் மகிழ்ச்சியடைபவர் என்பதாகும். பொதுவாக செல்வத்தை விரும்புபவர்கள் அதற்கான வரத்தினை பெற சிவபெருமானையே அணுகுகின்றனர். பகவான் மிகவும் கருணை மிகுந்தவர் ஆகையினால் தன் பக்தன் வேண்டும் எல்லா வரங்களையும் உடனே அருளிவிடுவார். அசுரர்கள் சிவபெருமானின் தாராள மனதை தவறாக பயன்படுத்தி வேண்டாத வரங்களை பெறுவர். அவை பிறருக்கு மிகவும் தீய பயனளிப்பவையாக இருக்கும். உதாரணத்திற்கு விருகாசுரன் என்பவன் சிவபெருமானிடமிருந்து தனது சுட்டு விரலால் தான் எவர் தலையினையும் தொட்டால் அவர் உடனே மரணமடைய வேண்டும் எனும் வரத்தினை பெற்றான். சிவபெருமான் தன் பக்தர்களுக்கு இது போன்ற வரங்களை தாராளமாக அருள்பவர் ஆவார். ஆனால் அசுரர்கள் தந்திரத்தில் குள்ளநரியை போன்றவர்கள். அவர்கள் சில நேரங்களில் அவ்வரங்களை தவறான முறையில் பயன்படுத்தி அதனை பரிசோதிக்க விரும்புகின்றனர். விருகாசுரன் இது போன்ற கொடிய வரத்தினை பெற்று அதனை சோதிப்பதற்காக சிவபெருமான் தலைமீதே கை வைக்க முயற்சித்தான். ஆனால் பகவான் விஷ்ணுவின் பக்தர்களோ இது போன்ற வரங்களை விரும்பவில்லை. பகவான் விஷ்ணுவும் இது போன்ற உலகிற்கு தீமை பயக்கும் வரங்களை தன் பக்தர்களுக்கு அருள்வதும் இல்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ சிவபெருமான் அப்படின்னாலே நாம சிவபெருமானுடைய லீலைகளை எல்லாம் நாம் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம விஷ்ணுவை மறந்து சிவபெருமான் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா சிவபெருமான் ஆசுதோஸ், ரொம்ப கருணை மிக்கவர், கேட்ட உடனே வரம் தரக்கூடியவர். அதனாலதான் பௌதீக வரங்களை விரும்பும் அசுரர்களுக்கு அவர்
அடிக்கடி வரம் தர்றார். சோ சிவபெருமான் எப்படி தன்னுடைய எதையுமே விரும்ப மாட்டார். அவர் மிகப்பெரிய துறவியும் கூட. வைஷ்ணவானாம் யதா சம்போ, வைஷ்ணவர்களில் மிக உயர்ந்த வைஷ்ணவர், முதல் தர வைஷ்ணவர். அப்ப சிவபெருமானை யாராவது பழித்தார்களானால், இகழ்ந்தார்களானால் உடனே விஷ்ணு வந்து கொந்தளிச்சிடுவார். பகவானுக்கு மிகவும் பிரியமானவர் அவர். அவர்தான் முதல் தர வைஷ்ணவர். சோ அவர் வந்து தீட்சை கூட கொடுக்கிறார் மத்தவங்களுக்கு. சோ அந்த அளவுக்கு அவர் வந்து மிக உயர்ந்த வைஷ்ணவர். ஆனா அவர் எதையுமே விரும்புறது கிடையாது. அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. பார்வதி தேவி கேட்பாங்க, நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுக்கு சொந்தமா வீடு வேணும்னு. ஆனா பகவான் வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டுறக்கு அனுமதி கொடுப்பார். ஏன்னா பார்வதி தேவி விரும்புறதுனால அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால சரி கட்டலாம் அப்படின்னு. அப்போ அந்த தேவர்களோட என்ஜினியர் இருக்காரு இல்லைங்களா, சிவில் இன்ஜினியர், விஸ்வகர்மா ஆஹ் விஸ்வ விஸ்வ விஸ்வகர்மா விஸ்வகர்மா அவர் வந்து பெரிய ஒரு மாளிகை கட்டுவார். அப்போ அங்க வந்து புண்ணியாட்சனை நடக்கும், கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பிராமணர்களை எல்லாம் அழைச்சு பெரிய யாகம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் தட்சணை கொடுக்கணும். இப்ப தட்சணை கொடுக்கறதுக்கு சிவபெருமான் கையில எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாருன்னா இந்த வீட்டையே எடுத்துக்கொண்டுருவார். அப்புறம் பார்வதி தேவிக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இவர் வந்து எதுலயுமே விருப்பம் இல்லாதவர், இவரை போய் கட்ட சொன்னா இப்படித்தான் இருக்கும். ஏன்னா தடுக்க முடியாது, பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கறத தடுக்க முடியாது. சோ இப்படித்தான் இருக்கும் இவர்கிட்ட கேட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு அது பழகிடுச்சு. சோ சிவபெருமான் வந்து எதையும் விரும்பாதவர். அவர் பாத்தீங்கன்னா மண்டையோடுகளை அணிஞ்சிருப்பார். இப்ப பார்வதி தேவி ஒரு பெண்ணோட கேள்வி இப்படிதான் இருக்கும். அவங்க கேக்குறாங்க, என்னது நீங்க இப்படி மண்டையோட எல்லாம் அணிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சிவபெருமான் சொல்லுவாரு, இதெல்லாம் உன்னோட மண்டையோடுகள் தான் அப்படின்னு. அப்படின்னு உங்களோட மண்டையோடு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, நான் வந்து உன்ன மாதிரி அடிக்கடி போய் அந்த யாகத்தில எல்லாம் விழுக மாட்டேன், சூசைட் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து இன்னும் மரணம் இல்லாம இருக்கேன். நீ அடிக்கடி இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டதுனால அடிக்கடி மரணமாயி நீ அடிக்கடி பிறந்துட்டு இருப்ப, அதனால உன் மண்டையோடுகளை எடுத்து கோர்த்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுவாங்க, எவ்வளவு பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடிக்கடி இவங்க வந்து அந்த முக்குணத்தினால பாதிக்கப்பட்ட பார்வதி தேவி இறக்குறது பிறக்கிறது அந்த நிலைக்கு வந்துருவாங்க. ஆனா சிவபெருமான் எப்பொழுதுமே ஒரே நிலையில இருப்பார். அதுவும் விஷ்ணுவுக்கு எப்பொழுதும் அவரோட தியானத்திலேயே இருப்பார். அவருக்கு எப்பவும் சேவை செய்வதற்காக அவர் ரெடியா இருப்பாரு. ஏன்னா பகவானே விஷ்ணுவாக இந்த ஜடத்தோற்றத்தை படைத்து காத்து அழிக்கும் செயலுக்காக விஷ்ணுவே வந்து சிவனாக உருமாறி இங்க வந்திருக்காரு. சோ நாம எல்லாருமே அவரோட அம்சங்கள் தான். இப்படி பார்த்தா எல்லாமே அவருடையதுதான். வேறு வேறாக தோற்றங்கள் இருந்தாலும் எல்லாமே அவருடைய பாகங்கள் தான். சோ சிவபெருமானுடைய லீலைகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சோ ராவணன் கூட ரொம்ப அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் ரொம்ப பெரிய சிவபக்தன். ராவணன் வந்து ரொம்ப அழகா இருப்பான், அவனுக்கு எல்லா வேதங்கள் எல்லாம் தெரியும், பல வித்தைகள் தெரியும். ஆனா ஒரே ஒரு தீய எண்ணம் அவனை வந்து அப்படியே சாச்சிருச்சு. என்னன்னா காமம். பெண்ணாசை, காமம். அந்த காமம் வந்து என்ன பண்ணுவான்னா, நாமளா ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ற மாதிரி சிலர் எல்லாம் பொழுதுபோக்கா பல நாட்டு ஸ்டாம்பு, இந்த ரூபா நோட்டுகள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இவன் வந்து பெண்கள், பல நாடுகள்ல இருந்து பல பெண்களை கலெக்ட் பண்ணி அந்த புறத்துல வச்சிருப்பான். சோ பெண்களை கண்டு அவ்வளவு மோகம். அப்ப அவங்க அம்மாவுக்கு அந்த அரக்கி, இவன் வந்து ராவணன் யாருக்கு பிறந்தான்னா ஒரு அந்தனருக்கும் பிளஸ் அரக்க இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும், 2 பேருக்கும் சேர்ந்து பிறந்தவர். ஆனா இவர் வந்து அரக்க குணம், அந்த கொஞ்சம் அரக்க குணத்தினால என்ன பண்ணாருன்னா இந்த பெண்ணாசை கொண்டு தெரிஞ்சார். அப்ப அவங்க அம்மா சொல்றா, நீ வந்து இப்படி ரொம்ப மோசமான வழியில போற, உனக்கு அழிவு வந்துரும், அதனால போய் ஆத்மலிங்கம் கொண்டு வா,
கைலாயத்துல போய் சிவபெருமான்கிட்ட வேண்டி ஆத்மலிங்கம் கொண்டு வா, ஆத்மலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு. இப்ப கைலாயத்துக்கு போறாரு. அங்க போய் பார்வதி தேவி பார்த்தோன்னே ஒரு மனசு மாறிடுது. பார்வதி தேவி சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்டா பார்வதி தேவி வேணும்னு கேக்குறாரு. இப்ப சிவபெருமான் கூட்டிட்டு போன்றாரு. அவ்வளவு ஒரு பற்றற்றவர். அப்ப பார்வதி தேவி இந்த மனுஷனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்னை கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. அப்ப ஏதாவது ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ இதுல ஏதாவது ஒரு இது இருக்கும், கண்டிப்பா அப்படியெல்லாம் என்னை விட மாட்டாருன்னு சொல்லி நம்பி பின்னாடி சரி இவன் பின்னாடி போறேன், ஆனா நீங்க என்னைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி மனசுல வேண்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நீ வேற எந்த பெண்ணையாவது பார்த்து மயங்கும் போது நான் திரும்பி போயிருவேன் அப்படின்னு. சரி சொல்லிட்டு அவன் போறான், முன்னாடி போறான். பார்வதி தேவி பின்னாடியே போறாங்க. அப்பதான் மண்டோதரி அவங்கள பாக்குறான். மண்டோதரி பார்த்தோன்னா ஆஹா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்கு போறாரு. அப்ப பார்வதி தேவி எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. சோ இந்த மாதிரி அப்போ கைலாயத்துக்கு போகும்போது என்ன பண்றான்னா, இவனோட ஆணவத்துல ராவணன் அந்த கைலாய மலையவே தூக்க முயற்சிக்கிறான். கையால விளையாட்டா பண்றான். தூக்க முயற்சிக்கும் போது அப்ப சிவபெருமான் கோபம் தன்னுடைய பெருவிரலால அழுத்துறாரு. மலையை அழுத்தும் போது அது அவன் கையை போய் உள்ள மாட்டிக்குது நல்லா. அப்ப இந்த இருக்கிற இன்னொரு கையினால தன்னோட உடம்புல இருக்கிற நரம்பை எடுத்து வீணையா செஞ்சு அதுல அந்த ஒரு ராகத்தை வச்சு பாடுறான். பகவானை பத்தி சிவபெருமானை பத்தி பாடுறான், மனம் உருக பாடுறான். சங்கராபரணம் பாடும்போது சிவபெருமான் மனம் கனிந்து மனம் இறங்கி அவனை மறுபடியும் விடுவிக்கிறார். சோ ராவணன் அவ்வளவு பெரிய சிவபக்தன். 10 தலைகள் இருக்கு. 10 தலைகளை கொண்டு அவன் தவம் பண்ணும் போது காட்சி தரல சிவபெருமான். அதனால ஒவ்வொரு தலையா வெட்டி வெட்டி போடுறான். ஒவ்வொரு தலையா வெட்டி வெட்டி போட்டு கடைசி தலை இருக்கும் போது பகவான் அவன் முன்னாடி காட்சி அளித்து வரங்களை தர்றார். இப்படியாக அவர் எல்லாருக்குமே கருணை கொடுக்கக்கூடியவர், ஆசுதோஸ். அப்போ இந்த பொதுவா செல்வத்தை விரும்புறவங்க எல்லாமே ஜட வசதிக்காக சிவபெருமானை வணங்குவாங்க. சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா உண்மையாகவே சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, தன்னை தூய்மையுடன் வழிபடுபவர்கள் எந்த ஒரு விருப்பமும் இல்லாம அவர்கிட்ட நாம கேட்டோம்னு வைங்க, மிக உயர்ந்த வழிபாடு எது, எனக்கு அதுக்கு வழிகாட்டு சிவபெருமானே, எனக்கு வழிகாட்டுங்க, நீங்களே யாரையே குறித்து தவம் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு மேல யாரோ இருக்காங்க, அத எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிருஷ்ண பக்தர்களை அவர் காமிச்சு கொடுப்பார். சோ அதன் மூலமா அவங்க உயர்ந்த வழிபாட்டுக்கு மேல வருவதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நாம படிக்கிறோம் இல்லைங்களா, எந்த ஒரு தாயோ எந்த ஒரு தந்தையோ எந்த ஒரு தேவனோ வணங்கும் தேவனோ, சோ முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை தவிர அனைவரும் தேவர்கள் தான். எந்த ஒரு தேவனோ முழுமுதற் கடவுளை அடையாளம் காட்டவில்லை என்றால், எந்த ஒரு குருவோ, இவங்க 4 பேருமே முழுமுதற் கடவுளை தன் பக்தனுக்கு அடையாளம் காட்டவில்லை என்றால் அவன் ஒரு குருவும் கிடையாது, தேவனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. சோ இங்க நிறைய பேர் சிவபக்தியிலிருந்து கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்மளுக்கெல்லாம் யார் உதவினாங்க அப்படின்னா சிவன் தான் உதவினார். சிவபெருமான் அவ்வளவு ஒரு கருணை மிக்கவர். சோ சில பேர் நினைக்கலாம், சிவபெருமானை வணங்கிட்டு இங்க அவர் கோச்சுக்குவாரோ, இதெல்லாம் மட்டமான நம்மளோட புத்தியில நம்மளை போலவே அவரை நினைக்கிறது. நம்மளுக்கு அப்பாற்பட அவர் சாதாரணமானவர் கிடையாது, மனிதர் அல்ல. அவர் மிக உயர்ந்த தேவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களில் மிக உயர்ந்த வைஷ்ணவர். அதனால நம்மை போல அவரை நினைக்க கூடாது. ஏன்னா சிவபெருமான் விஷ்ணுவுக்கு அடுத்தது, மிக உயர்ந்த நிலையில இருப்பவர். சோ இங்க சிவபெருமான் அந்த பிரச்சேதர்கள் அவங்க பாக்குறப்போ பொன் நிறத்துல இருக்கிறார். அப்போ படங்கள்ல எல்லாம் பார்த்தா அவர் வெள்ளை நிறமா காமிப்பாங்க, அப்படி கிடையாது. பகவான் பொன்னம்பலத்தான் அப்படின்னு சொல்லப்படுறார் இல்லையா. என்னப்பன் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னாம்பலத்தவா அப்படின்னு சொல்லி அவர் பொன்னிறமாக காட்சியளிக்கிறார். சோ சிவபெருமான் ஜடைமுடியோட மான் தோல்
போத்தி இருப்பார். அவர் வந்து கழுத்துல கபால மாலை, கபாலீஸ்வரர் அப்படின்னு கூட சொல்லப்படுறார். சோ சிவபெருமான் வந்து மிகவும் கருணை உள்ளவர். மார்க்கண்டேய முனி அவர் வந்து யமதூதன் யமன் வரும்போது அவர் உயிரை எடுக்கிறதுக்காக ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிடுவார். அப்ப சிவபெருமான் மேலையும் அந்த பாசக்கயிறு, யமன் வந்து பாசக்கயிறு வச்சுதான் எல்லாரும் உயிரை எடுப்பாரு. அதை வீசும்போது சிவனை சுத்தி விழுந்துரும். அப்ப சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து அப்படியே எரிச்சிடுறாரு மன்மதன், சாரி அந்த யமனை, யமராஜனை அப்படியே எரிச்சிடுறாரு. சோ மார்க்கண்டேய முனி சிவனை வழிபட்டு அவர் வந்து அந்த ஆயுளை, தீர்க்காயுளை பெற்றார். ஆமா, சாகாத வரத்தை பெற்றார். அடுத்தது ஸ்லோகம் 26. சதான் பிரபன்னார்த்தி ஹரே ஹரோ பகவான் தர்ம வத்சலஹ தர்ம ஞான் சீல சம்பந்தான் பிரீத்தான் உவாச்சக. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்திவேதாந்த சில பிரபுபாதற்கு செய். சிவபெருமான் பொதுவாக புனிதர்களையும் உயர்தன்மை கொண்டோர்களையும் காப்பவர். ஆதலினால் பிரதேசர்களின் மீது அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். இளவரசர்களின் மீது கொண்ட மகிழ்ச்சியில் அவர் பின்வருமாறு பேசலானார். பொருளுரை. முழுமுதல் கடவுளான பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் பக்தவத்சலா என்று அழைக்கப்படுகிறார். இங்கு சிவபெருமானோ தர்ம வத்சலா என்று குறிப்பிடுகின்றனர். தர்மவத்சலா என்பது சமய அறநெறிகளின்படி நடப்பவரை குறிப்பிடுவதற்கு பயன்படும் சொல்லாகும். அவ்வாறே இச்சொல் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனாலும் இவ்விரண்டு வார்த்தைகளுக்கும் வேறு முக்கியத்துவம் உடையனவாகும். சில நேரங்களில் சிவபெருமான் தமோ மற்றும் ரஜோகுணம் உடையவர்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் சமய அறநெறிகளின்படி நடந்து புனித செயல்கள் செய்யாதவராக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பொருள் வேண்டி சிவபெருமான் வணங்கும் பொழுது சமய அறநெறிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் சமய அறநெறிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது அபக்தர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். பிரசேனபர்கின் புதல்வர்களான பிரதேசர்கள் இயற்கையிலே நற்குணங்களும் புனித தன்மை மிக்கவர்களும் ஆதலினால் சிவபெருமான் அவர்கள் மீது உடன் மகிழ்ச்சி கொண்டார். வைணவ மன்னரின் புதல்வர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு முழுமுதற் கடவுளுக்கு தனது பிரார்த்தனைகளை கீழ்கண்டவாறு செலுத்தினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ சிவபெருமான் வந்து தர்ம வத்சலர். எப்படி கிருஷ்ணர் வந்து பக்த வக்ஷலர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பக்தர்கள் மேல் ரொம்ப பிரியமுடையவர், அதனால பக்த வக்ஷலர். அது போல இங்க சிவபெருமான் தர்மத்தின்படி நடப்பவர்கள் மீது ரொம்ப பிரியம் கொண்டவர். அறநெறிகள், தர்மம் அப்படின்னா அறநெறிகள். சம்டைம்ஸ் சிவபெருமான தமோ குணத்திலும் ரஜோகுணத்திலும் இருக்கிறவங்க கூட பொருள் வேண்டி வழிபடுவாங்க. அப்ப ஆகம விதிகள் எல்லாம் கடைபிடித்து யாகங்கள் எல்லாம் செய்யும் போது சிவபெருமான் இவங்கெல்லாம் தர்மத்தை சமய நெறிகளை பின்பற்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல கருணை கொண்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களையும் தருகிறார். இந்த மாதிரி வைணவ மன்னர்களோட புதல்வர்கள், இந்த பிராச்சீன பர்கியின் புதல்வர்களான பிரச்சேதர்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப சிவபெருமான் கோயிலுக்கு நாம ஒரு சில சமயங்கள்ல நாம போக வேண்டி நேரிட்டால் கூட அங்க போய் வாஞ்சா கல்ப தரிப்பேச்ச கிருபா சிந்து பேச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நம அப்படின்னு அவரை வழிபடும் போது அவர் ரொம்ப சந்தோஷமாயிருவார். ஏன்னா நாமெல்லாம் வைணவர்கள். வைணவர்கள் அப்படின்னா பகவான் விஷ்ணுவை வழிபடும் அடியவர்கள். சிவபெருமான் நம்மளையெல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். ஓ, விஷ்ணு பக்தர்கள் வந்திருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாமெல்லாம் வந்து பொருள் வேண்டி போகிறது இல்லை. ஏன்னா சிவபெருமான் மிக உயர்ந்த வைஷ்ணவர். நாம வந்து ஒரு தூய பக்தரை கண்டா என்ன பண்ணணும்? வாஞ்சா கல்ப சொல்லி அவங்க பாதங்களை நமஸ்கரிக்கணும். அப்ப சிவபெருமான் மிக உயர்ந்த வைஷ்ணவர். அதனால சிவபெருமான் கோயில வந்து நாம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக சிவனையே வழிபடணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது. சிவபெருமான் கோயிலுக்கு போனோம்னா அவர் கண்டிப்பா அவர் தூய பக்தர், விஷ்ணுவோட முதல் தர பக்தர். அதனால கண்டிப்பா அவரை வழிபடணும். சோ எல்லாருமே அப்படிதான். பிரம்மா, நம்மளாம் பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல வந்தவங்க. ஏன்னா பிரம்மா தான் நம்மளோட மூத்த தூய பக்தர் அவர்.
அவரோட வழிப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவரோட பாதங்களை பின்பற்றி. ஏன்னா பிரம்மா தான் பகவானை நேரில் கண்டவர். அதனால அவர் தான் நம்மளுக்கு இவ்வளவு விளக்கம் தந்துட்டு இருக்காரு. வைகுண்டம் எல்லாம் எப்படி இருக்கும், பகவானோட லோகம் எப்படி இருக்கும். ஏன்னா அவரெல்லாம் நேர்ல பார்த்தவர் தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். நாமெல்லாம் பார்க்க முடியுமா? நாம இந்த இந்தியாவே தாண்ட மாட்டோம். எப்பயாவது டூர் போனா 2 நாள் போயிட்டு 5 நாள் போயிட்டு வந்துருவோம். ஆனா பல பல கோடி அண்டங்கள் இருக்கின்றது. அந்த அண்டங்களுக்கு மேல ஆன்மீக உலகம் இருக்கின்றது. அந்த ஆன்மீக உலகத்தை நாம ஏணியெல்லாம் வச்சு போக முடியாது, பிளைட்டோ ராக்கெட்டோ வச்சு போக முடியாது. அது பல அடுக்குகளால இந்த பௌதீக உலகம் ஒவ்வொரு அண்டங்களும் மூடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரண மனிதர்களான நம்மளால போய் பார்க்கவும் முடியாது, அதுக்கு தகுதியும் கிடையாது. அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நாம் அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு பக்தி பண்ணி, தூய பக்தி தொண்டு பண்ணி அப்புறம் தான் முன்னேற முடியும் அந்த இடத்துக்கு. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 27 படிக்கலாமா? ஓகே, சரி. ஸ்லோகம் 27. ஸ்ரீ ருத்ர வாச்ச யூயம் வேதி சதபுத்ரா விதிதம் வசிகீர்ஷிதம் அனுகிரகாய பத்ரம் வ ஏவம் மே தர்ஷனம் கிருதம். மொழிபெயர்ப்பு. சிவபெருமான் கூறினார், நீங்கள் எல்லோரும் மன்னர் பிரசீன பர்கியின் மைந்தர்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லோரும் எதற்காக போய்க் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நானும் அறிவேன். உங்கள் மீது கொண்ட கருணையினால் உங்கள் கண்களுக்கு நான் காட்சியளிக்கின்றேன். பொருளுரை. இவ்வார்த்தைகளின் மூலம் இளவரசர்கள் எதற்காக போய்க் கொண்டிருந்தனர் என்பதை சிவபெருமான் அறிந்ததாக குறிப்பிடுகிறார். அவர்கள் பகவான் விஷ்ணுவை வணங்குவதற்காக தவங்கள் மற்றும் துறவரங்கள் மேற்கொள்வதற்காக போய்க் கொண்டிருந்தனர் என்பது உண்மையே. இதனை அறிந்த சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் என்பதனை அடுத்து வரும் ஸ்லோகம் விளக்கும். இதிலிருந்து ஒருவன் முழுமுதற் கடவுளின் பக்தனாக இதுவரை இல்லாத போதும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு புரிய விரும்பினான் என்றால் தேவர்களின் தலைவனான சிவபெருமானின் அருளை பெறுகின்றான் என்பதனை இது குறிப்பிடுகின்றது. ஆகையினால் பகவானின் பக்தர்கள் பிற தேவர்களை தனியாக மகிழ்விக்க தேவையில்லை என்பது தெரிகின்றது. பரமபுருஷ பகவான் ஒருவரை வணங்குவதன் மூலம் எல்லா தேவர்களையும் மகிழ்விக்கலாம். அவ்வாறு மகிழ்விப்பவனுக்கு அவன் தேவர்களை கேட்காமலேயே தேவர்கள் எல்லா செல்வங்களையும் பெற அவனுக்கு வரமளிப்பார்கள். தேவர்கள் எல்லோரும் பகவானின் ஊழியர்களே. ஆகையினால் அவர்கள் ஒரு பக்தனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உதவுவதற்கு தயாராகவே இருக்கின்றனர். ஆகையினால் தான் பில்வமங்கல தாகூர் கூறினார், பரமபுருஷ பகவானுக்கு ஒருவன் மாசில்லாத பக்தி செலுத்தினால் முக்திக்கு அதிபதியான தேவதை அவனுக்கு பணி செய்வாள். அப்படி இருக்க பிற செல்வங்களை பற்றி என்ன சொல்வது? உண்மையில் எல்லா தேவர்களுமே ஒரு பக்தனுக்கு பணிபுரிய காத்திருக்கின்றனர். ஆதலினால் கிருஷ்ணரின் பக்தன் செல்வத்தை பெறவோ விடுதலை பெறவோ எந்தவித முயற்சியும் செய்ய தேவையில்லை. பக்தி தொண்டின் மேலான நிலையில் இருந்து கொண்டே அவன் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்னும் 4 எல்லா பயன்களையும் பெறுகின்றான். ஹரே கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ மதேஷ். எவ்வளவு அழகா நம்மளுக்கு விடை கிடைச்சிருச்சு பாருங்க. சோ சிவபெருமான் இங்க எல்லா தேவர்களுக்கும் அவர் தேவர், மூத்த தேவர், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். சோ யாரெல்லாம் இங்க சரி கிருஷ்ணரை கும்பிடுறதுனால கிருஷ்ணரை என்கிட்ட இருந்து எல்லாம் பறிச்சுக்குவாரோ, தத்தான் அனுகிரகாமி அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட இருந்து எல்லாம் பறிச்சுக்குவாரோன்னு நினைக்கிறவங்களுக்கு பயமே வேண்டியது கிடையாது. ஏன்னா மத்த தேவர்கள் எல்லோருமே திருப்தி அடைகிறார்கள். இத நம்ம எந்த ஒரு உதாரணத்தை கொண்டு நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குறாரு? ஹரே கிருஷ்ணா, எல்லாம் தூங்கிட்டீங்களா? இல்லைங்க மாதாஜி, முடிச்சுதான் இருக்கோம். சொல்லுங்க மாதாஜி. இன்னொரு டைம் கொஸ்டின் கேளுங்க. சிவபெருமான் இங்க மகிழ்ச்சி உற்றார் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா, பிரச்சேதர்களை கண்டு. ஏன்னா அவங்க எல்லாம் விஷ்ணுவை வணங்குவதற்காக போயிட்டு இருக்காங்க. அதனால உங்க நோக்கம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவுறாரு. சோ நம்ம கேட்காமலேயே பக்தர்களுக்கெல்லாம் தேவர்கள் உதவுறாங்க. இதை எந்த உதாரணம் கொண்டு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றார்? ரொம்ப எளிமையான உதாரணம் தான்.
வேருக்கு Maharaj நீர் ji, ஊற்றுவதால் sorry Maharaj ji. வேருக்கு Hare Krishna. வேருக்கு நீர் ஊற்றுவதால் செடி இடை செடி கொடி பழைய இலை பயன் எல்லாத்துக்கும் மரம் எல்லாத்துக்கும் போகுங்க. வயிற்றுக்கு ஆஹ் சாப்பாடு செய்யற எல்லா உறுப்புகளுக்கும் போகும். அது போல இங்க விஷ்ணுவை வழிபட்டால் எல்லா சிவபெருமான் தேவர்களும் மற்ற திருப்தி எல்லா அடைவார்கள். தேவர்களும் தானாகவே திருப்தி வரும். வருகிறார்கள். ஒரு வயிற்றுக்கு உணவிடும் போது மற்ற பாகங்களுக்கு அது எப்படி பயன் பெறுகின்றதோ அது போல நம்ம வந்து சிவனை தனியா, பிரம்மாவை தனியா, முருகனை தனியா, விநாயகர் தனியா வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து அந்த விஷ்ணு பக்தர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு அவங்களா வந்து எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. நாம கும்பிடவே வேண்டியதில்லை, எனக்கு அதைத்தான் இதைத்தான் அப்படின்னு எல்லாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எல்லாம் நிறைவேற்றி விடுகிறார்கள். பௌதிகமான தேவைகள் எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றி விடுகிறார்கள். நம்ம இப்போ பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள், நம்மளாம் ஏதாவது இல்லாம இருக்கிறோமா? முதல்ல விட திருப்தியா இருக்கிறோம். ஈஸ்வரி மாதாஜி அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாங்க மாதாஜி, உண்மைதாங்க. நான் முதல்ல விட இப்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் விஷ்ணு வழிபாட்டுக்கு வந்துட்டா பகவான் நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாரு. நம்ம முதல்ல என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் வந்து நம்ம சொந்த புலன் இன்பத்திற்காக கேட்டிருப்போம். ஆனா கிருஷ்ண பக்திக்கு வந்தப்புறம் அதுவே பகவானோட சேவையில ஈடுபடுத்தும் போது கண்டிப்பா பகவான் எல்லாத்தையும் தந்துடுறாரு, இல்லைங்களா? யாருக்காவது இது டவுட் இருக்கா? இல்ல மாதாஜி. சோ நம்ம கேட்டது முன்னெல்லாம் கேப்ப கேட்காம அது வேணும் இது வேணும்னு, இப்ப எல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறது இல்ல. ஆனா இல்லாம இருக்கா சொல்லுங்க? இருக்குது மாதாஜி. கிடைக்கிறது கேட்கவே ஆனா வேண்டாம் நம்மளுக்கு. கிருஷ்ணா நீ உன்னோட வழியில எங்களை கொண்டுட்டு போங்கிற மாதிரிதான் கேக்குறாங்க மாதாஜி. அதுதான் நம்ம கேக்குறோம். ஆனா மற்ற பொருட்களும் தானாக நம்மளுக்கு வந்துருது, வந்துருது. பௌதிகமான பொருட்கள். அதுக்கு ஆமா. காரணம் என்னன்னா மற்ற தேவர்கள் வந்து நம்ம கிட்ட திருப்தி அடையறாங்க. ஏன்னா நம்ம விஷ்ணு ஓ. வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கோம். ஒரு விஷ்ணு வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கிற வைணவர்கள் கிட்ட அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டாங்க, பகையும் வச்சுக்க மாட்டாங்க. சோ நம்மளுக்கு இது உதாரணம் சொல்றாங்க பாருங்க. பில்வமங்கல தாக்கூர், அவர் வந்து கிருஷ்ணர் கூடவே இருந்தார். பில்வமங்கல தாக்கூரோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சிந்தாமணி அப்படிங்கிற தெரியும் மாதாஜி. சிந்தாமணிங்கிற ஒரு வேசி பின்னாண்டி போய் அவர் அந்த அவளோட நினைப்பிலேயே இருப்பாரு எப்பவுமே. அப்புறம் ஒரு பயங்கரமான சூறாவளி, காத்து, மழை எல்லாம் வருது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த இரவு வந்து அவங்க தந்தை இறந்துட்டார். ஈமக்கிரியை பண்ணணும். ஆனா அதுல கூட அவருக்கு கவனம் இல்லை. முதல்ல அவளை பார்க்கணுங்கிற ஒரு உந்துதல், அந்த உடம்போட உந்துதல், அந்த ஆண் பெண் கவர்ச்சி. பாம்ப கயிறுன்னு நினைச்சிட்டு ஏறி போயிட்டு இருப்பாரு. ஆமா, அந்த உடம்போட கவர்ச்சி அவ ஞாபகமாகவே இருக்குது. அவர் அந்த வெள்ளத்துல ஆத்துல நீந்திய கரையக்க தாண்டணும். அப்புறம் ஆத்துல நீந்துறாரு. ஒரு தடிய பிடிச்சு ஒரு 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 மரத்து மேல ஏறி ஒரு மரத்து மேல ஏறி போறதா நினைச்சு அந்த கரையை தாண்டுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அது பிணம். அப்புறம் அவ வீடு கொஞ்சம் மேல இருக்கு. அப்போ ஒரு கயித்தை பிடிச்சு ஏறுறாரு. கயிறுன்னு நினைச்சு ஏறினதை திரும்பி பார்த்தா அது ஒரு பாம்பு. சோ அவகிட்ட போய் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு. வீட்டை தட்டி அவ வண்டியில வந்ததும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா, இது என்ன இந்த கோலத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு. உன்னை பாக்குறதுக்கு நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? இப்படி ஒரு பிணத்தை பிடிச்சு மரம் நினைச்சு, ஒரு மரம் போகுது ஆத்துல அடிச்சிட்டு வருதுன்னு நினைச்சு அதை பிடிச்சு வந்தேன், பார்த்தா பிணம். இங்க உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மேல ஏறுன, அது பார்த்தா கயிறு நினைச்சு ஏறின பாம்பு அப்படின்னு. அப்ப அருவருப்பா பாக்குறா. அவளோட பார்வை அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா மிருகமா? எம் மேல வச்சிருக்கிற இந்த ஒரு மோகத்தை நீ பகவான்கிட்ட வச்சிருந்தீனா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பியே அப்படின்னு அப்படியே வெளிப்படையா கேட்கும்போது அப்படியே இவருக்கு அப்படியே தீ வச்ச மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் தீ வச்ச மாதிரி இருக்கு. அந்த ஒரே ஒரு சொல்லுதான் அவருக்கு அவ்வளவு ஒரு பவரை கொடுத்தது. ரொம்ப அவமானமா தன்னை ரொம்ப கேவலமா நினைச்சு தன்னையவே காரி துப்பிட்டு அவர் திரும்பி போறாரு. இனிமே இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, பகவானை நினைச்சு என் வாழ்க்கையை இனிமேலாவது சரி பண்ணணும் அப்படின்னுட்டு அவரை பகவானை நினைச்சு
ரொம்ப கஷ்டப்பட்டு மனதையெல்லாம் அடக்கி பாக்குறாரு. அப்போ யாத்திரை போறாரு, அப்படியே கால் போன போக்குல யாத்திரை போறாரு. அங்க போய் ஒரு ஸ்தலத்துல ஒரு பெண்ணை பாக்குறாரு. ஒரு பிராமண பெண் ரொம்ப அழகா இருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு போறாங்க. உடனே அவ பின்னாடியே போறாரு. அந்த பழைய அந்த வாசனாங்கிற ஒரு இருக்கு பாருங்க, அது யாரையும் அவ்வளவு அந்த விடாது. சோ அதனோட தூண்டுதல்ல அவர் பின்னாடியே போறாரு. மறுபடியும் அந்த பெண் வந்து ஓடி போய் கதவை உள்ள சாத்திடுறா. அப்ப கணவன் கேக்குறாரு, என்ன பதட்டமா இருக்கு அப்படின்னு. இல்ல, ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தன், ஆனா என் பின்னாடியே வர்றாரு, அவரோட பார்வை சரியில்லைன்னு. நீ அப்படியெல்லாம் சொல்லாத. அப்ப அவ கதவை தட்டுறாரு. திறந்து பார்த்தா இவர்தான். இல்ல, அவர் வந்து அடியவர் தான், அவர் என்ன கேட்டாலும் நாம கொடுக்கணும், நீ அவர் என்ன கேட்டாலும் கொடு அப்படின்னு சொல்லும்போது இவ தயங்கி தயங்கி போய் என்ன வேணும்னு கேக்குறா. உங்களோட குண்டூசி கொடுங்க, நீங்க ஹேர்பின் வச்சிருக்கீங்களா, அந்த ஹேர்பினை கொடுங்க அப்படின்னு. அந்த ஹேர்பினை வாங்கி தன்னோட கண்ணை அப்படியே 2 கண்ணையும் தோண்டி எடுக்கிறார். அலர்றாவா, எதுக்காக இந்த பாவச் செயலை இங்க வந்து செய்யறீங்க, ஐயோ ஐயோன்னு கண்ணை மூடி காதை பொத்திக்கிறான். அப்ப அவன் வீட்டுக்காரர் ஓடி வந்து பாக்குறாரு, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. நான் தப்பான வழியில இவங்களை பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் புத்தி வரல, இந்த கண் இருந்தா தானே என்னை இப்படி சீரழிக்குது, இந்த கண்ணை எடுத்துடுறேன்னு சொல்லி 2 கண்ணையும் எடுத்துட்டார். இப்ப ரொம்ப குருடர் ஆயிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்படுறாரு. அவருக்கு சமைக்க முடியல, குளிக்க முடியல, போக முடியல, எங்கேயும் போக முடியல, பசி கொடுமை, தண்ணி குடிக்க முடியல, எதுவுமே அவருக்கு முடியல. அப்போ ஒரு சின்ன சிறுவன் வந்து, நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டா அப்படின்னு கேக்குறான். என்கிட்ட எதுவுமே இல்லையாப்பா, பணம் எல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், உங்க வீட்டுல மட்டும் ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அவரு, சரி வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி, அப்ப வந்து 2 பேர் கிருஷ்ண கதை பேச பேசுறாங்க, பேசிட்டே இருக்காங்க. எத்தனை வருடங்கள், 6 நூற்றாண்டுகள். எல்லாருக்கும் வயசு எவ்வளவு இந்த கலியுகத்துல? 100ங்க. 100. ஆனா அவருக்கு 700 வயசு ஆயிருச்சு. ஆனா போனதே தெரியல. இப்பெல்லாம் நாம இப்பதான் உட்கார்ந்த மாதிரி இருக்கு. இப்ப கிளாஸ் முடிய போகுது. டைம் 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. இதே நீங்க வேற வேலை பண்ணி பாருங்க, அப்படியே இழுக்கும் ஜவ்வு மாதிரி, எப்படா நேரம் போகும். ஒரு இளவு வீட்லயோ எங்கேயாவது வேண்டாத இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு நேரம் அப்படியே ரொம்ப டைம் பாஸ் பண்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா பாகவதம் இப்பதான் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது, சீக்கிரம் டைம் போயிடுச்சு. அந்த மாதிரி இவருக்கு கால 700 ஆண்டுகள் எப்படி போச்சுன்னே தெரியல. இது வந்து கிபி 400 வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன். 400வது வருடத்துல. இப்ப வந்து 2000 சொச்சம் வந்துட்டோம், 2026. கிபி 400 700 அவருடைய அதெல்லாம் சேர்த்துனா 700, கிபி 700 வருடங்கள். 1600 முன்னாடி மாதிரி. 700வது வருடம் அப்படின்னு நினைக்கிறேன், 400ல இருந்து. சோ இப்படி அவர் காலம் போனதே தெரியல. ஆனா கடைசியில இவர் புரிஞ்சுக்கிட்டார், நம்ம கூட இருக்கிறது கிருஷ்ணர் தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டார். சோ பகவான் நினைச்சாருன்னா தன்னோட பக்தனை எப்படி வேணா காப்பார். அவனை பக்த வக்ஷலன், பக்தர்களை காப்பவர். பக்தர்களை வந்து தன்னோட இதயத்திலேயே வச்சிருக்கிறார். பக்தர்களை விட்டு அவர் பிரியறது இல்ல, பக்தர்கள் அவரை விட்டு பிரியறது கிடையாது. இது வந்து ரொம்ப இனிமையானது. பகவான் கூட அவர் அந்த காலங்கள் பகவானுடைய அந்த லீலைகளை பேசி 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 அத அவரு இதே எழுதியிருக்காரு. அவருடைய பகவானோட லீலைகளை எதன அவர் எழுதின நூல் என்னங்க? பில்வமங்கல தாக்கூரோட நூல் கிருஷ்ண கதாமிர்தமா? படிச்சிருக்கேன், என்னன்னு தெரியல. ஆமாங்க, அதெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அவ்வளவு சுவையா இருக்கும் அதெல்லாம் படிக்க படிக்க. அப்ப வந்து பகவான் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் அவர் வந்து பக்தர்களை காக்கின்றார். சோ சிவபெருமானுக்கு இங்க தெரிஞ்சிருச்சு இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு. சோ தேவர்கள் வந்து பக்தர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் உதவுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் பில்வமங்கல தாக்கூர் சொல்றார், முக்தி தேவி என் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறாள் அப்படின்னு. சோ பக்தி பண்ணும்போது முக்திக்கு தனியா முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அவர்கள் தேவர்களுக்கு பணி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவார்சி பூதாத்த பித்ருணாம்
ந கிங்கரோ ருணீச்ச ராஜன் சர்வாத்மாஹயக சரணம் சரண்யம் கதோ முகுந்த பரிகிருத்த கர்த்தும். அதாவது முன்னோர்களுக்கோ இப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு கடன் பட்டிருக்கோம். தேவர்களுக்கு, முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு, அப்புறம் பிற ஜீவராசிகளுக்கு, முனிவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். ஏன்னா முனிவர்கள் நம்மளுக்கு சாஸ்திரங்களை எல்லாம் தோத்து கொடுத்தவங்க. தேவர்கள் வந்து மழை, காற்று, வெயில் இந்த மாதிரி பல இயற்கை வளங்களை கொடுக்கறவங்க. சோ முன்னோர்கள் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தவங்க. பித்ருக்கள் நம் தாய் தந்தையர்களுக்கு நாம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். அது போல பிற ஜீவராசிகள், தேன், வண்டு, மண்புழு, பூச்சி, புழுக்கள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் எத்தனை இருக்கோ அத்தனைக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் மரகந்த, அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரகந்த சேர்க்கை இதெல்லாம் பண்றதுனாலதான் தாவரங்கள் இன்னைக்குமே நம்மளுக்கு விதைகள் எல்லாம் கிடைக்குது. சோ எல்லாத்துக்குமே நம்ம கடன் பட்டிருக்கோம். தாவரங்கள் மூலமா தான் ஆக்சிஜன் தூய்மைப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு கிடைக்குது. சோ இத யார் ஒருவன் பக்தியில, விஷ்ணு பக்தியில, கிருஷ்ண பக்தியில இருக்கிறானோ அவன் இந்த கடன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். சோ அவன் வந்து ஈமக்கிரியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நாம இன்னும் அந்த நிலைமை அடையல. அதனால நாம அதை தவிர்க்க கூடாது. நான் கிருஷ்ண பக்தன், முழுமையான பக்தன் கிடையாது. நாமெல்லாம் வைதி பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ராகானுக பக்திக்கு வரும்போதுதான் அதெல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். 28 நான் மறுபடியும் படிக்கலாம் திங்கட்கிழமை. சரி, நாளைக்கு மாதாஜி இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தினால உங்க வாயால் நரசிம்மரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. மாதாஜி நாம படிக்கலாம். ஒரே நரசிம்மர் பாட்டு பாடுங்க மாதாஜி ஒரு தடவை. ஓகேங்க.